அன்பான விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நெல்லில் வந்து குருத்து பூச்சி. ஏன்னா எல்லா விவசாயிகளும் இப்போ நெல் நட்டுருப்பாங்க. நெல் நட்டு ஒரு 15-20 நாள் இருக்கும். ஆனால் வந்து முக்கியமானது வந்து நெல்லில் வந்து இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி, அது ரெண்டும் வந்துருச்சா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து தேவையான பாதுகாப்பு முறையில் வந்து முதலே பண்ணணும். அதாவது 15-20 நாளில் வந்து நெல் குருத்து பூச்சிக்கும் இலை சுருட்டு புழுக்கும் வந்து தேவையான பாதுகாப்பு செய்யணும். அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய பொருளாதார சேத நிலையை ஏற்படுத்தும். இதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சில விவசாயிகள் கேட்டிருந்தாங்க, நெல் குருத்து பூச்சியை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அதோட முட்டை எப்படி இருக்கும், புழு எப்படி இருக்கும், அல்லது கூட்டுப்புழு எப்படி இருக்கும், தாய் அந்து பூச்சி எப்படி இருக்கும், இந்த வாழ்க்கை சுழற்சி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நெல்லில் வந்து குருத்து பூச்சியை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து முட்டையிலிருந்து புழு வரும். புழு வந்து 4 நிலைகள் இருக்கும். இதை வந்து லார்வான்னு சொல்லுவாங்க. முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம், 4வது பருவம். இந்த மாதிரி ஆங்கிலத்தில் வந்து 4 இன்ஸ்டார்ஸ்மாங்க. முதல் பருவத்திலிருந்து சின்னதாக இருக்கும். அப்புறம் அது தோல் உரிக்கும். தோல் உரித்து 2வது பருவத்தில் வந்து கொஞ்சம் பெருசாகும். 3வது பருவத்தில் வந்து தோல் உரித்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ 4வது பருவம் வந்து இது தோல் உரித்து எப்படி பாம்பு தோல் உரிக்கும் அது மாதிரி 4வது பருவத்தில் வந்து புழு வந்து மிகப்பெரிய புழுவாக மாறும். இந்த 4 நிலை ஸ்டேஜுமே வந்து பொருளாதார சேத நிலையை விளைவிக்கக்கூடிய ஸ்டேஜ். அதுக்கப்புறம் புழு என்ன ஆகும்னா வந்து புழு தன்னைத்தானே சுருக்கி கொண்டு குட்டியாக கூட்டுப்புழு ஆகும். இந்த கூட்டுப்புழு வந்து உறக்க நிலை அப்படிம்பாங்க, பியூப்பா அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். கூட்டுப்புழு உறக்க நிலை. இந்த உறக்க நிலையை அடுத்து இந்த கூட்டுப்புழு வெடித்து அதிலிருந்து வர்றதுதான் வந்து பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி வந்து ஆண் பூச்சியாக இருக்கலாம் அல்லது பெண் பூச்சியாக இருக்கலாம். இப்போ பெண் பூச்சியாக இருந்துச்சுன்னா திருப்பி போய் முட்டை வைக்கும். இதுதான் வந்து குருத்து பூச்சியாக இருந்தாலும் சரி, இலை சுருட்டு புழுவாக இருந்தாலும் சரி, எல்லா வகையான புழுவோடைய வாழ்க்கை சுழற்சி. ஓகேங்களா? இதில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் நிலை ஸ்டேஜ் புழு பருவம் தான். ஆனால் இந்த புழு பருவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த முட்டையிலேயே அழிச்சிட்டோம்னா, இந்த முட்டை, அதாவது குருத்து பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 முட்டை வைக்கும். ஸோ ஒரு முட்டை குவியல் அழிச்சாவே நம்ம 300 புழுக்களை அடிப்பதற்கு சமம். அதனால வந்து நம்ம வந்து நெல் குருத்து பூச்சியை ஒழிக்கணும்னா ஃபஸ்ட்டு முட்டையை கண்ட்ரோல் பண்ணணும். முட்டை எங்கே இருக்குன்னு தெரியணும். எது முதல்ல குருத்து பூச்சியோட முட்டை அப்படின்னு தெரியணும். அதை எப்படி அழிக்கணும், வழிமுறை தெரியணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து புழு அழிக்கணும். புழு வந்து குருத்து பூச்சியோட புழு எதுன்னு தெரியணும். அந்த புழுவோட எங்கே இருக்கும் அந்த புழு அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பியூப்பா வரும். அதுக்கடுத்து தாய் அந்து பூச்சி. இப்போ ஒரு தாய் அந்து பூச்சியை நம்ம அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெண் பூச்சியை அழிச்சிட்டோம்னா அது வந்து ஏறத்தாழ 4 முட்டை குவியல் போடும். 1500 முட்டையை அழிச்சதுக்கு சமம், 1500 புழுவுக்கு அழிச்சதுக்கு சமம். அப்போ இந்த தாய் அந்து பூச்சியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எது வந்து நெல் குருத்து பூச்சியோட தாய் அந்து பூச்சி, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றது முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு பூச்சிக்கும் நான் இப்போ இது சொல்றது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி ஒவ்வொரு விவசாயிகள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பயிர் போட்டிருப்பீங்க. சில பேர் நெல் போட்டிருப்பீங்க, சில பேர் பருத்தி, சில பேர் காய்கறி. ஒவ்வொரு பயிர்லையும் வந்து ஒரு முக்கியமான பூச்சி இருக்கும். அது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். அது பொருளாதாரத்தை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அந்த பூச்சி என்ன, அதோட வாழ்க்கை சுழற்சி என்ன, அதில் முட்டை எங்கே இருக்கும், புழு எங்கே இருக்கும், கூட்டுப்புழு எங்கே இருக்கும், இது எந்த ஸ்டேஜில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக அதிகமான செலவு செய்யாமல், அதிகமான பூச்சி மருந்துக்கு செலவு செய்யாமல் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ வந்து இதை நெல் குருத்து பூச்சியை ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். நான் ஒவ்வொன்றா படத்தில் போட்டுறேன். நெல்லில் வந்து முட்டை ஃபஸ்ட்டு, குருத்து பூச்சியோட முட்டை எங்கே இருக்கும்னா வந்து நெல் இருக்குது பார்த்தீங்களா, நாற்றுலேயே இருக்கும். எக் மாசஸாக வைக்கும். இது வந்து நுனி, அதாவது நெல் இலைன்னு வச்சுக்கோங்க. நெல் இலையோட நுனி பகுதி ஒரு 5 சென்டிமீட்டரில் பின்பகுதியில் வந்து எக் மாசஸ் இருக்கும். அதாவது எக் மாசஸ்னா மொத்தமாக ஒரு எக்கில் வந்து மாசில் வந்து 50லேருந்து 150 முட்டைகள் இருக்கும். சின்னதாக இருக்கும், வெள்ளை கலரில் ஃப்ளாட்டாக இருக்கும். அது மேலே வந்து உள்ளன் மாதிரி கோட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு எக் மாஸில் இருக்கும். நீங்கள் வந்து நாற்றை பிடுங்கி நடும்போது உங்களுக்கு தெரியும், முட்டை குவியல் வந்து இலைக்கு பின்னாடியே இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் நாற்றுல இருந்து நம்ம மெயின் ஃபீல்டுக்கு நடுவோம் இல்லையா, நாற்று நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நாற்றோட நுனியை கிள்ளுவாங்க. ஏன் நுனியை கிள்ளி நடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுனியில் வந்து முட்டை இருக்கும், முட்டை குவியல் இருக்கும். அப்போ நம்ம நுனி கிள்ளி நடும்போது நமக்கு அறியாமலே வந்து இலை சுருட்டு புழு மற்றும் குருத்து பூச்சியோட முட்டையை நம்ம அழிச்சிடறோம்.
அப்போ குருத்து பூச்சியோட முட்டையை அழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த குருத்து பூச்சியோட தாக்குதல் வந்து உங்களை நடவு வயலில் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் நடவு நட்ட உடனே உடனடியாக வந்து அந்த முட்டை வந்து முட்டையோட சமயம் வந்து 5லிருந்து 8 நாள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 15-20 நாளில் வந்து நீங்கள் அதை பிடுங்கி நட போகிறீங்க. அப்போ பிடுங்கி நட்டவுடனே ஒரு 2லிருந்து 3 நாளுக்குள்ளே முட்டை பொறிச்சு புழுவாயிடும். பிடுங்கி நட்டவுடனே புழுவானவுடனே அது என்ன பண்ணணும்னா புழு வந்து கீழே இறங்கி தண்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முட்டையை நம்ம அழிச்சிட்டோம்னா ஏறத்தாழ ஒரு 150 புழுக்களை அழித்ததற்கு சமானம். ஸோ அதனால நடவு நடுறதுக்கு முன்னாடி நெல்லை நாற்றை லைட்டாக முனியை கிள்ளுங்க. ஒரு 2 சென்டிமீட்டர் முனியை கிள்ளி நட சொன்னீங்கன்னா அந்த முனியில் தான் வந்து முட்டை இருக்கும். ஸோ முட்டை வந்து அழிஞ்சிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது வந்து புழு பருவம், லார்வா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லார்வா நம்ம சொன்ன மாதிரி வந்து 4 பருவமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நடவு நட்டுட்டீங்க தெரியாமல். இப்போ புழு வந்து என்ன ஆகுனா புழு உடனடியாக பொறிச்சு என்ன ஆகுனா புழு கீழே இறங்கும். கீழே இறங்கி இந்த தண்ணியும் வேரும் இடையில இருக்கிற இந்த சமயத்தில் ஓட்டை போடும். ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்டு வந்து மெல்லிதாக இருக்கும். ஓட்டை போட்டு தண்டுக்குள்ளே போயிடுங்க உடனடியாக. ஒரு 5 நாள் வச்சுக்கோங்களேன். 5 நாளுக்குள்ள உள்ள வந்து புழு வந்து தண்டுக்குள்ளே போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு புழு மேலேயே கண்ணுக்கே தென்படாது. ஓகேங்களா? அப்போ புழு வந்து கரெக்டாக வந்து முட்டை பருவத்தை அழிக்காட்டினா அடுத்த சமயத்தில் வந்து புழு தண்டுக்குள்ளே போய்விடும். தண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே இருந்து சாரை வந்து உறிஞ்சு 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 கொடுத்து அது வந்து சின்ன புழு, பெரிய புழு, அதுக்கடுத்த புழு, அப்படி தண்டுக்குள்ளேயே வந்து அதோட ஸ்டேஜ் நடந்து பெரிய புழு வரைக்கும் ஆகும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து கீழே இருந்து இதுதான் வேர்னு வச்சுக்கோங்களேன். வேரில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் சைலம் புளோயம் அப்படிம்பாங்க. அது உள்ள தண்டு. சைலம்ங்கிறது தண்ணியை வந்து கடத்துங்க. ஃப்ளோயம்ன்றது ஊட்டச்சத்து, உணவை வந்து வேர்ல இருந்து மேலே கொண்டு போகும். இப்போ இது ரெண்டுமே வந்து போக விடாமல் இதை பிளாக் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து காய ஆரம்பிச்சிடும். அப்போ நடவு நட்டு உங்களுக்கு கரெக்டாக 20லிருந்து 25 நாளுக்குள்ள உங்கள் நுனியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கையோடு வந்துடும். அப்படியே கையோடு வந்துடும். அப்போ என்ன இருக்குன்னா உள்ள சத்தே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அங்கே முட்டையிலே கட்டுப்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த இதை வந்து உங்களுக்கு தடுத்துடலாம், புழு உருவாகிறதே தடுத்துடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த சமயத்தில் ஊடுருவி பாயக்கூடிய உங்களை ஒரு 15-20 நாள் நடவு நட்டவுடனே கரெக்டாக 15லிருந்து 30 நாள் ஊடுருவி பாயக்கூடிய மருந்தை வந்து அடிச்சிங்கனாலும் இந்த குருத்து பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதெல்லாம் தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குருத்து பூச்சிக்கு என்ன மருந்து எடுக்கணும், இலைச்சுருட்டு புழுக்கு என்ன மருந்து அடிக்கணும், மலிவான மருந்துன்னு ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் வந்து ஒன்லி குருத்து பூச்சியோட எப்படி கண்டுபிடிக்கிறது, முட்டை எப்படி இருக்கும், புழு எப்படி இருக்கும், அதோட கூட்டு புழு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து புழு 4 ஸ்டேஜுமே உள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம புழு வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்ம வந்து உள்ளே இறங்கி பிரித்து எடுக்கும் போது தான் தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க. அடுத்து 2வது பகுதியில் எப்படின்னா வந்து பதர் வெளியே வரும்போது வெம்பதிராக வரும். வெம்பதிராக வந்துச்சுன்னா உள்ளே வந்து எல்லாமே காலியாகிடுச்சு. உள்ள சாவி வந்து பதராக இருக்கும். ஸோ இது வந்து குருத்து பூச்சியோட வந்து ஒரு தாக்குதல். அதுக்கடுத்து வந்து கூட்டுப்புழு பியூப்பாவை பார்த்தீங்கன்னா தண்டுக்குள்ளேயே இருக்கும். தண்டுக்குள்ளேயே சுருக்கிட்டு ஒரு ரோஸ் கலரில் இருக்கும். படத்தில் பார்த்தா தெரியும். ரோஸ் கலரில் பிங்க் கலரில் வந்து பியூப்பா இருக்குங்க. அதுவுமே நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது. உள்ள தண்டை பிரித்து உள்ளே பிரித்து பார்த்தீங்கன்னா அந்த இது படத்தில் காட்டுற மாதிரி பியூப்பா வந்து ப்ரௌன் கலராக இருக்குங்க. இதுதான் வந்து உறக்க நிலையில் இருக்கும். இப்போ எக்கு வந்து நம்ம முட்டை வந்து 3லிருந்து 5 நாள் சொல்லிட்டோம். அந்த புழுவோட பருவம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்து ஒரு 20லிருந்து 40 நாள் வரைக்கும் இந்த புழு பருவம் இருக்குங்க. 20லிருந்து 40 நாள் வரைக்கும் புழு பருவம் இருக்கும். அதுக்கடுத்து இந்த கூட்டு புழு பருவம் பார்த்தீங்கன்னா ஒரு 8லிருந்து 10 நாள் வரைக்கும் இந்த கூட்டு புழு பருவம் இருக்கும். அப்போ இந்த கூட்டு புழு வெடிச்சு தான் உங்களுக்கு பட்டாம்பூச்சி வெளியே வருது. அந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா திருப்பி போய் முட்டை வைக்கும். அந்த பட்டாம்பூச்சி வந்து எப்படி இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும்னா, பட்டாம்பூச்சி இப்படி இருக்குங்க, எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். இப்போ ஆண் பெண் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா எல்லோயிஸ் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ஒரு கருப்பு ஸ்பாட் இருக்கும், கருப்பு புள்ளி இருந்துச்சுன்னா இது வந்து பெண் பூச்சி. இதுதான் திருப்பி போய் முட்டை வைக்கும். ஆண் பூச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்கும். இதுவுமே எல்லோ கலரில் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு புள்ளி இதில் இருக்காது. ஓகேங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்குங்க. இந்த ஒரு வாரத்தில் வந்து திருப்பி போய் முட்டை வைக்கும். ஒரு தாய் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா 4லிருந்து 5 முட்டை குவியல் வைக்கும். ஒரு முட்டை குவியல் வந்து 150லிருந்து ஒரு 200 முட்டை இருக்கும். அப்போ ஏறத்தாழ ஒரு 4 முட்டை குவியல் வச்சுச்சுன்னா ஒரு 5 முட்டை குவியல் வச்சுன்னா 1000 முட்டை மொத்தம். அப்போ 1000 முட்டை பொறிச்சுன்னா 1000 புழு. அப்போ ஒரு தாய் அந்து பூச்சியை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு தாய் அந்து பூச்சி இருக்கு இல்லையா, அந்த ஒரு தாய் அந்து பூச்சியை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா
1000 முட்டையை அழித்ததற்கு சமானம். அப்போ தாய் அந்துப்பூச்சி எப்படி கொல்லணும் அப்படின்ற கூட லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம விளக்கு பொறி வைக்கலாம். விளக்கு பொறி வச்சுன்னா நைட் நேரத்தில் வந்து கவர்ந்திழுத்து கீழே தண்ணி வச்சிட்டிங்கன்னா கவர்ந்திழுத்து புழுவெல்லாம் அந்த தாய் அந்துப்பூச்சி செத்து போயிடும். ஒரு பூச்சி நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூச்சி செத்துக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கி 1000 புழுவை கொண்டுட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். 10னா 10,000 புழு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு சிம்பிளான மெத்தடில் நமக்கு கிடைக்கக்கூடிய மெத்தடில் இது வந்து நான் வந்து நெல்லில் வந்து குருத்து பூச்சிக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு பயிர்லையுமே வந்து அந்த பயிரை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி எதுன்னு நம்ம அறிஞ்சு, நம்ம விவசாயிகள் உங்களுக்கு தெரியும், அறிஞ்சு அந்த பூச்சியோட முட்டை எப்படி இருக்கும், புழு எப்படி இருக்கும், அதோட கூட்டுப்புழு எப்படி இருக்கும், தாய்ப்பூச்சி எப்படி இருக்கும், அது எங்கே இருக்கும், அப்போ வந்து அதோட எந்த ஸ்டேஜில் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. பழையில வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈ மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க முடியும், புழுவும் பார்க்க முடியாது, அந்த எங்கே முட்டை வைக்கிறதுன்னு தெரியாது, பூப்பா தெரியாது, எல்லாமே தெரியாது. அப்போ அதை எப்படி அழிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வேணா அதை பற்றி நான் அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் வந்து நெல்லை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி விவசாய நண்பர்களே.